நான் வர சொல்லிட்டாங்களா வா. இப்ப எப்படி வரேன் பாருங்க. ஏதோ எறும்பு மேய்க்கிற மாதிரியே வந்து உட்காந்துருக்கேன். அதாவது அந்த தெரி டூலாம் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல, தெரியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சொன்னா தூக்கிடுவாங்கன்ற தெரியும், சும்மா சொன்னேன். மெர்சல் அப்படின்ற ஒரு படம் தெரியும் சொல்லும் போது நமக்கு தெரியும், அப்படியே நம்ம ஹார்ட்டா வந்து மச்சான் படம் அப்படியே தெரிக்க விட்டாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் மெர்சல் பா, மெர்சல் ஐட்டம் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்லாம் அப்படியே எடுத்த மாதிரியே இருக்கு. தெரிக்கு அப்புறம் ஒரு மெர்சல் அப்படின்னு சொல்லிட்டு அட்லியோட படம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் விடுறேன் அப்படின்னாங்க. விட்டு பார்த்த உடனே பார்த்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஜல்லிக்கட்டுல அந்த காலை அப்படி அடக்கும்போது நிப்பாரு தெரியுமா, அதே மாதிரி தான் அவருக்கு பார்க்கும்போது இருக்கு. என்னோட பக்கம் காமிக்கணும் பாருங்களேன். உனக்கு செட் ஆகாது. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் நீங்க காமெடி மட்டும் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்ணி இல்ல நீங்க காமெடி மட்டும் பண்ணுங்க. சரியா அப்படியா. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவரோட லுக் வைஸ் ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஆரம்பிப்போம். அப்படி முறுக்கு மிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரியல் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, பைரவால வந்து விக் வச்சிருந்தாரு, பட் இதுல ரியல் முடி பார்க்கும்போது செம்மையா இருக்காரு. இந்த தாடி எல்லாம் வச்சு ஒரு பக்கம் அப்படி ஆர்ம்ஸ் எல்லாம் தெரியுது, பனியெல்லாம் நானே கரெக்டா அப்படிதான் இருப்பேன், அது வேற விஷயம், அது அப்படிதான் இருக்கு. அதை விடுங்க. பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் பனியன் எல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படி காலை அடக்கிற போற ஒரு காலை எப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்காரு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய்னு போட்டிருக்கணும், பட் இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா தளபதி விஜய் போட்டிருக்காங்க. ஏன் தளபதி விஜய் போட்டிருக்காங்கன்னா அப்பா இவர் வந்து தளபதி, அவரோட பையனுக்கு இளைய தளபதினு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு சின்ன லாஜிக் எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா, ஹவு இன்டெலிஜென்ட் மீ. ஒரு 3 ரோல் அப்படி வந்துட்டு இருக்க போது முக்கியமான பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இன்னொரு செகண்ட் போஸ்டரோட போறாங்களாம். அதையும் பார்த்து நம்ம வா சூப்பரா என்ன போறோம் Facebook உள்ள போனோம். Facebook உள்ள பார்த்தா ஃபுல்லா லைனா அவரோட போட்டோஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்தா ஃபுல்லா அவரோட போட்டோஸ் தான். எது எப்படியோ பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா அப்படி மெர்சல் ஐட்டம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பர்த்டே வேற நம்ம தளபதிக்கு, அது வேற விஷயம். அந்த பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர், ஒரு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் செமைட்டா இருக்கு. அந்த டைரக்டர் இப்ப தளபதிக்கு விஷ் பண்ண போறாரு. நீங்க பார்க்க போறீங்க, யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பாருங்க. எனக்கு நான் வந்து 2015ல கூட நான் ஒரு ட்வீட் போட்டேன் அவரை பத்தி. as far back as I can remember, you were my first love அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு. அதுதான் எனக்கு அவர் வந்து இதே மாதிரி ரிவர்ஸில் அப்படியே ஏஜ் குறைஞ்சி அப்படியே அழகாக சின்ன பையன் மாதிரியே எப்போவுமே இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு அண்ணன் மாதிரி இருக்கார் விஜய் சார். அது வந்து ஐ திங்க் தட் இஸ் அன் இமோஷன். எல்லாரும் அப்படி சும்மா சொல்ல, எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவரோட ஒரு அண்ணன் மாதிரி. நான் கூட அப்படி தான் நினச்சிருக்கேன். அவருக்கு வந்து அவர் நீடூழி வாழணும், ரொம்ப அழகான படங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அவர் படம் நடிக்கிறாரோ இல்லையோ, ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே சார். பாத்தீங்களா, இவர் தான் ரங்கூன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. அவர் வந்து விஷ் பண்ணியிருந்திருப்பாரு ஹார்ட்லி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துப்பாக்கி படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. அடுத்து ஒரு பெரிய படம் பண்ண போறது, என்ன படம்ங்கிறது இப்ப சொல்ல மாட்டோம், அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, ஆனா நாங்க சொல்ல மாட்டேன். இது எப்படியோ அவருக்கு எங்க டீம் சார்பாக நானும் ஒரு மனதார்ந்த ஒரு அப்படி பெரிய விசேஷனே, உங்களுக்கு எப்படி ஸ்பாய சொல்றதுக்கு தெரியவே இல்லை. ஸோ பல்லாண்டு நீங்க வாழணும், எங்களோட ஆய்ஸையும் உங்களுக்கு போட்டு பல வருஷம் இருங்க நிறைய படங்கள்லாம் பண்ணுங்க சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா எங்களோட ஆபீஸ்ல இருக்க எங்க எடிட்டர் அவர் பேரு ராஜ்குமார் தான். அவர் தான் என்னை வந்து அழகா காம்பார், அவர் தான் அந்த எடிட்டர். இப்படிலாம் சும்மா சொல்லிடுறேன் அழகெல்லாம். சரி ஓகே, அவரும் வந்து விஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எங்க டீம் எல்லாருமே வந்து விஜயோட பெரிய ஃபேன், அவங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ண சொன்னாங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து விஜய் பாப்பார் தெரியும் இல்ல, விஜய் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பார்க்காமையா இந்த வீடியோ அவர் கண்டிப்பா பாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டிஃபை ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக கீழே விஜய்னு பாய்ஸ்ன்னு போட்டுருங்க. தண்ணி வேணுமா தம்பி? கம்முன்னு இருக்க மாட்டேன். பாய் தளபதி, உங்களுக்கும் பாய்.